சாதிக் வழக்கில் தவறான தகவல்களை வெளியிட்டதாக என்சிபி துணை இயக்குநர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்சிபி துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் மீதான புகார் குறித்து விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக் வழக்கில் தவறான தகவல்களை வெளியிட்டதாக என்சிபி துணை இயக்குநர் மீது புகார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் தொடர்பான அந்த வழக்கில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய துணை தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பல்வேறு தவறான தகவல்களை தெரிவித்ததோடு வழக்கு விசாரணையை திசை திருப்பவும் முயன்று இருக்கிறார். எனவே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்துறை செயலாளர் மற்றும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைவரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் ஞானேஸ்வர் சிங்குக்கு எதிராக விசாரணை நடத்தும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த புகார் தொடர்பாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கு மண்டல துணை தலைமை இயக்குநர் மணிஷ்குமார் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவிட்டு இருக்கிறது. அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா, அது அந்த புகாரினுடைய உண்மைத்தன்மை என்ன, தவறான தகவல் என்றால் அவர் தகவலை அளித்ததற்கான காரணம் என்ன உள்ளிட்ட விவரங்களை விசாரித்து அறிக்கையாக தாக்கல் செய்யும்படியும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேற்கு மண்டல துணை தலைமை இயக்குனர் மணிஷ்குமார் தலைமையில் தான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குழு விசாரித்து இது தொடர்பாக அறிக்கை அளிக்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.